Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான முள்ளங்கி பொரியல் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி பொரியல் செய்யறதுக்காக நான் ஒரு pan வச்சிருக்கேன். அதுல ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு. ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். இது செவந்த பிறகு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொரியலுங்கிறதுனால நான் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக கலர் மாதிரி வரணும்னு இல்லை, அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா முள்ளங்கியில் பச்சை ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு முள்ளங்கி நல்லா வதக்கிறப்போ அதில் இருக்கிற அந்த ராஸ்மெல் போகும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகாய் தூள் வேணான்னாலும் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இந்த முள்ளங்கி வேகிறதுக்கான தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா முள்ளங்கிலேருந்தே தண்ணி விடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஏற்கனவே நம்ம சேனலில் முள்ளங்கி கிரேவி நான் வீடியோ ரெசிபி போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ஓப்பன்லேயே வச்சு தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ திருவி சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல்லாம் நம்ம செய்கிறப்போ தேங்காய் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி பொரியல் கூடயும் தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. நான் எதுவும் மசாலாலாம் அரைச்சிலாம் எதுவும் சேர்க்கலை. இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய பொரியல் ரெசிபி தான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நான் வத்த குழம்புக்கு இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். வேறு லெவலுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.